அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக உங்களுடைய கழுத்தை நெருக்கிய கடன் சுமை முற்றிலுமாக நீங்கி மாபெரும் வெற்றியை காணக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமையிருக்கு. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் சனி உங்களுடைய ராசிக்கு மீன ராசி சஞ்சரிக்கிறாருங்க. 7.5 சனி விலகிவிட்டது. இனி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமையிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் லாபாதிபதி செவ்வாய் இருப்பதால தடையின்றி தனவரவு வந்து கொண்டே இருக்குங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் எதிர்காலத்திற்கு சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு தனவரவு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மேசராசிக்கு வருகிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேற இருக்கு. இனிய பலன்கள் ஒவ்வொன்றாக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறதுங்க. இத்தருணங்கள்ல ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க. வெளிநாட்டு வணிகம் வெற்றி நடை போட இருக்கு. பங்குச்சந்தை லாபம் தரும் விதத்தில் அமையிருக்கு. பணவரவு திருப்திகரமாக இருக்குங்க. இந்த நேரத்தில் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீங்க. பொதுவாக வீடு, வாசல், வயல் வரப்பு, தோட்டம், துறவு என்று ஏதாவது வாங்கும் வாய்ப்பு உண்டு. தாயினுடைய உடல் சீராகுங்க. உங்களுடைய பயணங்கள் அதிகரிக்க இருக்கு. வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல்லும் வாய்ப்பு சிலருக்கு உருவாக இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நீண்ட நாட்களாக நடைபெறாத காரியங்கள் இப்போது நிறைவேற இருக்குதுங்க. வீடு, இடம் வாங்குவதற்காக எடுத்த முயற்சி கை கூட இருக்குது. ஒரு சிலருக்கு கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகம் உண்டுங்க. வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் நல்ல நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று பரிசீலிப்பீங்க. தாய் வழி ஆதரவு திருப்தி தருங்க. அதே போல் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து சென்று மேலதிகாரிகளின் மனதில் இடம் பிடிப்பீங்க. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். 6க்கு அதிபதி நீச்சம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே நேரம் புதன் 9க்கு அதிபதியாகவும் இருப்பதால் திடீர் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. குறிப்பா பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். சில காரியங்கள் முடிவடைவது போல் இருந்து கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லுங்க. அதே போல் கூட்டு தொழில் புரிவோர் பங்குதாரர்களுக்குள் பிரச்சனைகள் ஏற்பட்டு மனக்கலக்கம் அடைவார்கள். உத்தியோக மாற்றம் உருவாகி நீண்ட தூரத்திற்கான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மகர ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் மிக முக்கிய கிரகமான சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்படுகிறதுங்க. அதாவது மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இது அவ்வளவு நல்லதல்ல. சகாயஸ்தானத்தில் பகை கிரகங்களுடைய சேர்க்கை இருப்பதால பல காரியங்கள்ல தடைகள் ஏற்படுங்க. சுப காரியங்கள் முடிவடைவது போல் இருந்து கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லும். உடன்பிறப்புகள் போர்க்கொடி தூக்குவாங்க. உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாதுங்க. ஏதாவது தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ர நிவர்த்தியாகும் இந்த நேரத்தில் விரயங்கள் கொஞ்சம் அதிகரித்தாலும் அது நல்ல விரயமாகவே இருக்குங்க. குறிப்பா கல்விக்காகவோ அல்லது கலை சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சிகள் கைகூடலாம். பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகல இருக்கு. கற்ற கல்விக்கு ஏற்ற வேலை சிலருக்கு கிடைக்க இருக்குதுங்க. இதனால வருமானம் உயர இருக்குதுங்க. குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சிறந்த ஒரு காலகட்டமா அமையிருக்குது. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவோடு விரும்பிய இடத்திற்கு மாற்றங்கள் வரலாங்க. இந்த மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை
கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல சுக்கிரன் மற்றும் சனி ஆகிய இருவரும் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன. குருவினால் நன்மை ஏதும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க. வரவும் செலவும் சமமாக இருக்கும். திருமண வயது பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்பட இருக்கு. நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமை குறையுங்க. சிறு சிறு உடல் உபாதைகளினால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குடும்ப பிரச்சனைகளினால் மன அமைதி பாதிக்கப்படுங்க. சனி பகவானை ஜீவனக்காரகர் என போற்றி புகழ்கிறது ஜோதிடக்கலை. அவர் சுக்கிரனுடன் சேர்ந்து அனுகூலமாக சஞ்சரிப்பதால் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பாங்க. மேலதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்வாங்க. உங்களுடைய பணிகளை நிம்மதியாக செய்ய முடியுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு ஊதிய உயர்வு ஒன்றையும் நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இந்த தருணங்கள் அதற்கான முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் அனுகூலமான பாதையில் சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகள் மட்டுமல்ல சக ஊழியர்களும் ஒத்துழைப்பாங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசினருக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கும் நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இப்போது முயற்சிக்கலாம். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற இருக்கு. அதே போல் மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஜீவனாதிபதி ஜீவனக்காரகரும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க. லாபமும் கிடைக்கும். ஏற்றுமதி துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உற்சாகத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனத்தின் ஆர்டர்கள் உங்களை தேடி வருங்க. நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் புதன் ஆகியோர் சாதகமாக வலம் வருவதால் நல்ல வருமானம் கிடைக்குங்க. வாய்ப்புகள் அதிகரிக்க இருக்கு. தசாபுக்தி அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல இத்தருணங்கள்ல நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதால் வருமானம் உயர இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. வாழ்க்கை வசதிகளை அதிகரித்துக் கொள்ளலாம். சொந்த வீடு வாகன வசதி ஆபரணங்கள் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. சுக்கிரன் மற்றும் செவ்வாயினுடைய சஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. திரைப்படத்துறையினருக்கு லாபகரமான ஒரு தருணமாக தான் அமைகிறது. தயாரிப்பாளர்கள் துணிந்து புதிய பட தயாரிப்புகள் முதலீடு செய்யலாங்க. நடிகைகள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு வருமானம் உயர இருக்கு. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரன் இத்துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்கள் அனுகூலமான பாதையில சஞ்சரிப்பதால் மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல சிக்கனமாக இருந்து சேமித்து வைத்துக் கொள்வது எதிர்காலத்திற்கு உதவிகரமாக இருக்குங்க. இத்தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநாகேஸ்வர தரிசனம், ராகுவினுடைய தோஷத்தை போக்கும் திருக்கோவிலுக்கு செல்லும் போது நல்லெண்ணெய் எடுத்து செல்ல மறவாதீர்கள். எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டுமில்லாமல் சனி பகவான் வழிபாடும் உங்களுக்கு சந்தோஷம் வழங்கும் வழிபாடாக அமைகிறது.